வசந்தத்தில் பூத்திடும் நல் மலர்களைப் போல் வாலிபத்தில் வாசனையாய் மலர்ந்திடுவோம். வசந்தத்தில் பூத்திடும் நல் மலர்களைப் போல் வாலிபத்தில் வாசனையாய் மலர்ந்திடுவோம். எம் வாழ்வை அன்பின் இயேசுவே சேவை செய்திட அர்ப்பணித்தோம். வாலிப நாட்களே வாழ்க்கை வசந்தமே, வாலிப நாட்களே வாழ்க்கை வசந்தமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. தியானத்திற்கான தலைப்பு இடுக்கத்திலும் தேவனுக்கே சாட்சி. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? ஆதியாகமம் 40:8. நன்மைகள் நிகழும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லுவதில் நமக்கு இருக்கிற உற்சாகம் துன்ப துயரத்தில் அகப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்திலும் இருக்கின்றதா? அதிலும் அநியாயமான சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டால் நிச்சயமாகவே அது கடினமான காரியமே. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதுமே உத்தம தேவ பிள்ளைக்கு அடையாளம். தேவன் தீமையை கொடுக்கிறவர் அல்ல. நமக்கு தீமை போல காணப்படுகிற விஷயங்களிலும் கூட அவர் தமது பிள்ளைகளுக்கு நன்மையையே வைத்திருக்கிறவர். யோசேப்பு எல்லா நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதையே காண்கிறோம். இப்போது எகிப்திய ராஜாவுக்கு உணவு தயாரிக்கிற சுயம்பாகியும் அந்த உணவையும் பானத்தையும் முதலில் ருசி பார்த்து பின்னர் ராஜாவுக்கு அருகில் நின்று அதை அவருக்கு பரிமாறுகின்ற பான பாத்திரக்காரனும் குற்றம் செய்து யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த காவலர்களின் தலைவனின் வீட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டது என்ன? சிறை அதிகாரி இவர்களை விசாரிக்கும் பொறுப்பை யோசேப்பிடமே கொடுத்தது என்ன? அவர்கள் இருவரும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு சொப்பனங்களை கண்டது என்ன? காலையிலே அவர்கள் முகங்கள் துக்கமாயிருந்ததை யோசேப்பு கவனித்தது என்ன? அவர்கள் தாங்கள் சொப்பனம் கண்டதாகவும் அதற்கு அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை என்றும் யோசேப்பிடம் முறையிட்டது என்ன? இந்த இடத்தில் யோசேப்பு சோதிக்கப்படுகிறார். நானும் சொப்பனம் கண்டிருக்கிறேன், என்னால் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும் என்று யோசேப்பு கூறியிருக்கலாம். ஆனால் யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது என்று சொல்லி அவர்களுடைய கவனத்தை தேவனை நோக்கியே திருப்புகிறார். ஆம், தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேவனுக்கே மகிமை செலுத்தி யோசேப்பு சோதனையை ஜெயித்தார். 2 விஷயங்களை இன்று நாம் தியானிப்போமாக. 1, தானே சிறைவாசம் அனுபவிக்கின்ற போதும் தன்னுடன் கூட இருக்கிறவர்களின் முகத்தில் தெரிந்த சோகத்தை கவனிக்க தவறாத யோசேப்பின் நற்குணம். இது லகுவான விஷயம் அல்ல. அடுத்தது, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது என்று சொல்லி தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேவனுக்கே சாட்சிக்குரிய யோசேப்பின் உத்தம குணம். இன்றும் சிறையில் அடைக்கப்பட்ட சில தேவ பிள்ளைகள் சிறைக்குள் சாட்சியாக இருந்த சங்கதிகளை கேள்விப்படுகிறோம். தேவனுக்கே துதி. நமக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, எந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தும் உத்தம குணத்தில் நாங்கள் வளர எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். ஆமேன்.